HeyAmigos, virgin mojito வீட்லயே நம்ம ஈஸியாக செய்யலாம் வித்தவுட் எனி ப்ரிசர்வேட்டிவ்ஸ். அதுக்கான ரெசிபி தான் நான் அந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுக்கு பேசிக்காக தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்தானா ஜஸ்ட் ஒரு லெமன் அண்ட் கொஞ்சம் மின்ட் லீவ்ஸ், அவ்வளோதாங்க. இதை வச்சே நம்ம வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான மொஜிட்டோ செஞ்சிடலாம். ரெஸ்டாரண்ட்டில் மட்டும்தான் அந்த மொஜிட்டோ கிடைக்குமா என்ன, வீட்லேயே நம்ம ரெடி பண்ணிடலாங்க வித்தவுட் எனி கலரிங், வித்தவுட் எனி ப்ரிசர்வேட்டிவ்ஸ். இந்த ப்ரொபோர்ஷன் வந்து ஒரு கிளாஸ்க்கு கரெக்டாக இருக்கும், அதாவது ஒரு பர்சனுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் 2% இல்லை 3% எடுக்கிறீங்கன்னா இதை வந்து அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான மெயின் கீ இன்க்ரீடியண்ட் வந்து ஃப்ரெஷ் சோடா. நான் வந்து பிளெயின் சோடா எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து ஃப்ளேவர்டு சோடா கூட எடுத்துக்கலாம், லைக் ஸ்ப்ரைட்டு, 7up இந்த மாதிரி ஃப்ளேவர்டு சோடா கூட எடுத்துக்கலாம். அதுக்கு நான் வந்து கோக் எடுத்துக்கவா, பெப்சி எடுத்துக்கவா, மிராண்டா எடுத்துக்கவான்ட்டு அந்த மாதிரி ஃப்ளேவர்டு ட்ரிங்க்லாம் எடுத்துக்காதீங்க. ஜஸ்ட்டு பிளெயின் சோடா எடுத்துக்கிட்டாங்கன்னா இன்னும் இதோட டேஸ்ட் வந்து பெட்டராக இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் அந்த ஸ்வீட்னஸ் வேணும், ஃப்ளேவர் வேணும் அப்படின்னா 7up ஒரு ஸ்ப்ரைட் இந்த மாதிரி ஆப்ஷன் எடுத்துக்கோங்க. நாட் கோ ஃபார் கோக், பெப்சி ஒரு மிராண்டா அந்த மாதிரி இது போயிடாதீங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து பவுடர் சுகர் நான் எடுத்திருக்கேன். சுகர் வந்து நத்திங் பட்டுங்க, நார்மல் சுகரை வந்து நான் அப்படியே ஒரு 2-3 பல்ஸ் நான் போட்டு எடுத்திருக்கேன். அதுதான் வந்து பவுடர் சுகர். இது வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்வீட்னஸ்க்காக இதை எடுத்துக்கிட்டேன், அவ்வளோதாங்க. நீங்கள் நார்மல் சுகர் கூட எடுத்துக்கலாம், பட் அது வந்து ஈஸியாக வந்து டிசால்வ் ஆகாது. பவுடர் சுகர்னால் உங்களுக்கு உடனே டிசால்வ் ஆகிடும், அதனால தான் நான் பவுடர் சுகர் எடுத்துக்கிறேன். நீங்கள் நார்மல் சுகரை வந்து ஜஸ்ட் மிக்சர் கிரைண்டரில் போட்டு ஒரு 2-3 சுற்றி எடுத்திங்கனாவே உங்களுக்கு வந்து பவுடர் சுகர் கிடச்சிரும். ஸோ இது ஈஸி ப்ராசஸ் தான். தென் கொஞ்சமாக ஐஸ் க்யூப்ஸ், அவ்வளோதாங்க. இது எல்லாமே வந்து நார்மலாக எல்லார் வீட்லேயும் இருக்கிற பேசிக் இன்க்ரீடியன்ஸ். இதை வச்சு தான் நம்ம வந்து மொஜிட்டோ பண்ண போகிறோம். இதுக்குன்னு நீங்கள் வந்து தனியாக எதுவும் வாங்கணுன்னு அவசியமே இல்லை. வீட்டில் இருக்க பேசிக் ஸ்டஃப்பை வச்சே நம்ம வந்து ரிஃப்ரெஷ்மெண்ட்டாக ஒரு புதுசான ஒரு ட்ரிங்க்கை வந்து நம்ம கொடுத்த மாதிரியும் இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி வந்து ஒரு மொர்டர் பெசல் எடுத்துக்கணும். இதை வந்து ஆக்சுவலி உலக்கையா தமிழில் வந்து இது ரெண்டுத்தில் எதுன்னு எனக்கு கிளியராக தெரியல, பட் உங்களுக்கு பார்த்தா தெரியுதுல இது என்ன எக்யூப்மெண்ட்டுன்னு. இந்த மாதிரி ஒரு பெசல் ஒன்று எடுத்துக்கோங்க. இதில் வந்து நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க லெமன்ஸும் அதுக்கப்புறம் வந்து மின்ட் லீவ்ஸையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். லெமன் வந்து நீங்கள் வந்து சீடு இல்லாமல் தான் நீங்கள் போடணும். சீடோடு போட்டிங்கன்னா கசப்படிக்கும், அதனால் நீங்கள் சீடெல்லாம் எடுத்துகிட்டு லெமனை மட்டும் போடுங்க. நீங்கள் தோலோடையே போடலாம், ஏன்னா அதோட சார் மட்டும்தான் நம்ம எடுக்க போகிறோம். இது எல்லாத்தையும் இந்த மட்டர் பெசலில் போட்டு அப்படியே ஹேமர் பண்ண போகிறோம், இடித்து எடுத்துக்க போகிறோம். ஜஸ்ட் அந்த ஜூஸ் எல்லாம் வந்து அப்படியே கொஞ்சம் ரிலீஸ் ஆகிற அளவுக்கு நம்ம வந்து நல்லா அதை வந்து இடித்து எடுத்துக்கணும். அப்படியே எடுக்கும்போது பார்த்தீங்களா என் கேமரா லென்ஸ்லலாம் வந்து அதோட ஸ்ப்ளாஷ் விடுது, சாறு ஸ்ப்ளாஷு. நீங்கள் எப்படி கேமரா இல்லாமல் தான் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க, ஸோ நோ வொரீஸ். அப்படியே இடித்து நல்லா இந்த ஜூஸ் வந்து இருக்கிற அளவுக்கு ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி கூட நீங்கள் பண்ணலாம், ஏன்னா அதோட ஜூஸ் வந்து இன்னுமே கொஞ்சம் ரிலீஸ் ஆகும். இந்த மாதிரி நல்லா இடித்து எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் டைரெக்டாக வந்து ஒரு சர்விங் கப் ஒரு சர்விங் கிளாஸில் வந்து நீங்கள் இடித்த அந்த இது இருக்குல்ல, அந்த மிக்சரை வந்து நீங்கள் அப்படியே போட்டுருங்க. ஃபுல்லாக தான் போடணும். அதோட தோல் அப்புறம் அந்த மின்ட் லீவ்ஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் டைரெக்டாக அப்படியே தான் போடணும், ஏன்னா மொஜிட்டோ வந்து நீங்கள் அப்படி தான் சர்வ் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக நம்ம வந்து ஒரு 2 to 3 ஸ்பூன்ஸ் உங்களுக்கு எவ்வளோ சுகர் உங்களுக்கு கண்டென்ட் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பவுடர் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். மேக் நோட், நீங்கள் வந்து டைரெக்டாக ஒயிட் சுகர் நீங்கள் போட்டிங்கன்னா அது டிசால்வ் ஆகாது. ஸோ தட் ஐ எம் யூஸிங் ஒயிட் சுகர். தென் இதுக்கப்புறமா ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் வந்து ஆட் பண்ணணும். டோன்ட் டேக் 1 ஸ்பூன் ஆஃப் சால்ட்லாம் எடுக்காதீங்க, ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு தான் நீங்கள் ஆட் பண்ணணும். இதுக்கப்புறம் வந்து நீங்கள் பிளைன் சோடா வந்து ஆட் பண்ணணும். நீங்கள் ஃப்ளேவர்ட் சோடா எடுக்கணுன்னா கோ ஃபார் 7up or ஸ்ப்ரைட், டோன்ட் கோ ஃபார் பெப்சி, கோக், மிராண்டா அந்த மாதிரி ட்ரிங்க்கு, கலர்டு ட்ரிங்க்லாம் போயிடாதீங்க. இந்த மாதிரி சோடா ட்ரிங்க் எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஒரு மிக்ஸு நம்ம ஆட் பண்ணியிருக்க சுகர், அதுக்கப்புறம் இடித்து சேர்த்துக்கிட்ட அந்த லெமன், மின்ட் லீவ்ஸ், அதோட ஜூஸ் இதெல்லாம் நல்லா அந்த சோடா கூட ஜெல் ஆகுறதுக்காக இப்படி ஒரு ஜென்டிலாக ஒரு மிக்ஸ் பண்ணி எடுத்தானா யோர் வர்ஜின் மொஜிட்டோ இஸ் டன். ஃபைனலி டாப் ஆஃப் தட் கொஞ்சமாக ஃப்ரெஷ் ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணி நம்ம சில்லுன்னு சர்வ் பண்ணிடலாம். இது என்னடா வர்ஜின் மொஜிட்டோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சோடாவுக்கு பதிலாக நீங்கள் வந்து ரம்மோ, ஒட்காவோ எனி ஆல்கஹாலிக் கண்டென்ட் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா அது வந்து ஆல்கஹால் மொஜிட்டோ ஆகிடும். பட் ஐ எம் அப்போசிங் தட், நான் வந்து ஆல்கஹால் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன் எப்போதும், அண்ட் ஐ ஒன்ட் சப்போர்ட் டு. எனிவேஸ், இந்த மொஜிட்டோவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது அண்ட் டைஜஷனுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, ரிஃப்ரெஷ்மெண்ட்டாகவும் இருக்கும். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஃபார் நோட்டிஃபிகேஷன். See you in the next video. Catch up you soon. Bye.